எனக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்த, அதாவது நம்ம பெயருடைய முதல் எழுத்து எந்த அமைப்புல வருதோ அந்த பாவகத்தை லக்னமா போட்டு எப்படி அவங்களுக்கு பிரசன்னத்துல பலன் சொல்லலாம் அப்படின்னு அதாவது பெயரியலில் முதல் எழுத்தில் வைத்து பிரசன்னம் சொல்வது எப்படி, அந்த அமைப்புல இப்போ உங்க ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்களுடைய ஒரு கேள்விக்கு உங்களுடைய பெயர் என்னவோ அந்த பெயரின் முதல் எழுத்தை லக்னமாக போட்டு நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அதுக்கு வெற்றி கிடைக்குமா, அந்த செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம பலனா சொல்ல போறோம். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் எழுத்து ஏ பின்னு வந்தா இது மேச ராசின்னு அர்த்தம், மேச லக்னம். முதல் எழுத்து சிடின்னு வந்தா அது ரிஷப லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து இஎஃப்னு வந்தா அது மிடல் லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து ஜிஹெச்னு வந்தா அது கடக லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து ஐஜேன்னு வந்தா அது சிம்ம லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து கே எல்னு வந்தா அது கன்னி லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து எம் என்னன்னு வந்தா அது துலா லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து ஓ பின்னு வந்தா அது விருச்சிக லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து கியூ ஆர்னு வந்தா அது தனுசு லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து எஸ்டின்னு வந்தா அது மகர லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து யூவின்னு வந்தா அது கும்ப லக்னம்னு அர்த்தம். முதல் எழுத்து டபிள்யூ எக்ஸ்ன்னு வந்தா அது மீன லக்னம்னு அர்த்தம். அதே மாதிரி முதல் எழுத்து ஒய் இசட்னு வந்தா அந்த 24 எழுத்து போக மீதி 2 உள்ளது சாயா கிரகமான நிழல் கிரகமான ஒய் ராகுவாகவும் இசட் கேதுவாகவும் பிரிக்கப்படுது. இது எனது குருநாதர் எல்கே ஜெயசூரிய நாராயணன் எனக்கு சொல்லி கொடுத்த கலை. அந்த குருநாதருடைய கலையில இத பிரசன்னத்துல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படின்னு பிரசன்னத்துல சங்கமம் அறக்கட்டளை பாலக்காடு குருமணி என்ற ஜோதிடர் கேரளா. நான் உங்களுக்கு உங்களுடைய பெயரின் முதல் எழுத்துக்கு ஒரு லக்னத்தை போட்டு நீங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு அந்த கேள்விக்கு உண்டான பதில் நாம சொல்ல போறோம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில்னு உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனை சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவான் மிதுனத்துல இருக்கார். குரு பகவான் மிதுனத்துல இருக்கார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ மீண்டும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அப்போ இந்த ஏபிசிடி இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா உங்களுடைய முதல் எழுத்து என்ன எழுத்தாக வருகிறதோ அந்த முதல் எழுத்துக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வச்சு நம்ம ஒரு லக்னத்தை கண்டுபிடிச்சு, அதாவது ஜாதகம் இருக்கிறவங்களுக்கும் சரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் நாம சொல்ல போறோம். The writing same, the closerings. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நாம சொல்ல போறோம். அந்த இடத்துல என்ன கிரகம் இப்ப பயணிக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான கேள்வியை தான் நீங்க இருப்பீங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு உண்டான ஒவ்வொரு செயல்பாட்டையும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் பொதுவா ஒரு அதாவது ஈஸ்வரங்கிற ஒரு பேர்ல கேட்கிறார். அந்த ஈஸ்வரங்கிற பேர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல, இப்ப இது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம், ஈஸ்வரங்கிற பேருக்கு ஈன்னு வருது. அது குருவுடைய வீடு. அந்த ஈங்கிற எழுத்து குருவுடைய வீடு. அந்த குரு இருக்கக்கூடிய வீடு அது புதனுடைய வீடு. அப்போ குரு புதன். அப்போ அவர் 7ஆம் பார்வையை காலச்சக்கரத்துக்கு 9 பார்க்கிறார். அப்ப இந்த 3, 9 அப்ப அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரங்கிறவருக்கு திருமண கேள்வி, அதே மாதிரி வருமான பிரச்சனை, தொழில் பிரச்சனை, பாக்கியத்தில் பிரச்சனை, திருமண கேள்வி, வருமான பிரச்சனைங்கிறத இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு எழுத்துக்கு உங்களுடைய கேள்வி ஒரு பதிலா இந்த மாதிரி புதிய நியூமராலஜியில அதாவது மேசங்கிறதுக்கு ஏபி, ரிஷபம் சிடி, மிதுனம் இஎஃப், கடகம் ஜிஹெச், சிம்மம் ஐஜே, கன்னி கேஎல், துலாம் எம்என், விருச்சிகம் ஓபி, தனுசு கியூஆர், மகரம் எஸ்டி, நமக்கு பாத்தீங்கன்னா கும்பம் யூவி,
மீனம் XW 24 எழுத்து இந்த 12 கட்டத்துக்குள்ள அடங்கிற அடங்காத 2 எழுத்து ஒய் இசட். ஒய்ங்கிறத வந்து ராகுவாகவும் இசட்டை வந்து கேதுவாகவும் எடுத்துக்கிறோம். இந்த ஒய்கே வந்து உங்களுக்கு நல்ல அந்த ராகு கேது அமைப்புல வந்துடும். அப்ப 26 எழுத்தையுமே வந்து நம்ம ராசி கட்டத்துல அடக்கியாச்சு, 12 கட்டத்துல அடக்கியாச்சு. இந்த 12 கட்டத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்துக்கு உங்கள் கேள்விக்கு ஒரு பதிலாக பிரசன்ன முறையில நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நாம வந்து பார்க்கலாம். உங்க கேள்வி வந்து நீங்க சொன்னா உங்களுக்கு ஒரு பதில் தரப்படும், கேள்விக்கு ஒரு பதில் தரப்படும். அப்போ இந்த அடிப்படையில இப்போ ஒருத்தர் மேசல இப்போ வந்து ஒருத்தர் ஆனந்தன்னு கேட்கிறார். இந்த ஆனந்தன்னு கேட்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேச லக்னத்தை போட்டு அந்த செவ்வாய் வந்து 11ல இருக்காரு. அப்போ 1-11 அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுது. அப்போ அந்த மேச லக்னத்திலிருந்து லக்னாதிபதி போய் பாதகத்துல உட்காந்துருக்கு அப்படின்னு கணக்கு போட்டு அந்த செவ்வாய் கூட புதன் சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இருக்கிறத நம்ம கணக்கு போட்டோம்னா இவருக்கு வந்து இப்போ வெளியூர் வெளிநாடு இடமாற்றம், அதே மாதிரி வெளியூர் சென்று வருமானம் வருதல், அதாவது பணம் நண்பர்களையால் பணத்தை கொடுத்து ஏமாறுதல், அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அந்த ஆனந்துங்கிறவருக்கு வந்து அந்த ஆனந்தம் இப்பொழுது கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்னு போடலாம். இன்னொருத்தர் பாஸ்கர்னு கூப்பிடுறாரு. ஒருத்தர் பாஸ்கர்னு கூப்பிடுறாருன்னா அவருக்கு என்ன அமைப்புல இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாஸ்கருக்கு நம்ம மேச லக்னத்தையே போட்டு அந்த செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ராகுவுடைய இணைவு வந்து பாத்தீங்கன்னா பாதகத்துல போய் உட்காந்துருக்கு. அந்த பாதக அதிபதி வந்து பாத்தீங்கன்னா தன் 4ஆம் பார்வையை சுக்கரனையே பார்க்கிறார். அந்த சுக்கரன் கூட உட்கார்ந்து இருக்கிறார். அதே போல அவர் 7ஆம் பார்வையை சூரியன் வீட்டையும் பார்க்கிறார், 8ஆம் பார்வையை கன்னி வீட்டையும் பார்க்கிறார். அப்ப இந்த 3 கிரகங்களோட இணைவிலும் பாஸ்கருக்கு இருக்கிறதுனால பாஸ்கரனுடைய சூழ்நிலை எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தேவைகளுக்காக, அதாவது பண தேவைக்காகவும் தொழில் தேவைக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இந்த பாஸ்கரங்கிறவரு பண தேவைக்காகவும் தொழில் தேவைக்காகவும் ஓடிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சண்முகா வாஸ்து ஜோதிடம், லெஃப்ட் ரைட் அப்வர்ட்ஸ். அப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மாதிரி இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சின்னசாமின்னு ஒருத்தர் வர்ற, சின்னசாமின்னு வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். இந்த சின்னசாமிக்கு வந்து எப்படி இருக்கும் அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னசாமி வந்து ரிஷப லக்கணத்துல கேள்வி கேட்கிறாருன்னா ரிஷபத்துக்கு உண்டானவர் 10ல போய் இருக்கிறார். சின்னசாமியுடைய கேள்வி வந்து இப்ப கேட்டாருன்னா சின்னசாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வியும் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட கேள்வியுமா தான் இருக்கும். சின்னசாமிக்கு தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வியும் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட கேள்வியா தான் இருக்கும். இப்போ நம்ம சங்கமம் ஜோதிட அறக்கட்டளை பாலக்காடு கேரளா, நான் வந்து உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல பல முறையில வளரும் வாஸ்து, பெயரியல், அதாவது வித்தியாசமான பெயர் எண்கணிதம், அதே போல உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு சூட்சமங்களும் ஜாதகத்தில் எப்படி ஒளிந்திருக்கிறது, ஒரு ஜாதகம் ஜெயிக்க பிறந்த ஜாதகமே தோல்க்க பிறந்ததல்ல, அந்த ஜாதகத்தில் வெற்றி எங்கே ஒளிந்திருக்கிறதுன்னு நாம ஜாதக முறையில பல முறையில போட்டு ஒரு ஜாதகத்துக்கு ஜாதகம் பார்த்து பலன் சொல்றோம். இப்போ இந்த ஜாதகத்துக்கு போட்டிருக்கோம், அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு பதில் அப்படிங்கிற மாதிரி பிரசன்னத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா வேகம் அப்படின்னு நீங்க இப்ப கேட்ட கேள்வி வச்சு உங்க பேரையும் வச்சு அதுக்குண்டான லக்னம் எதுன்னு போட்டு அந்த லக்ன பிரகாரம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு குரு சொல்லி கொடுத்தது. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா
சேஞ்ச் கேமரா. கேமரா செட்டிங்.